ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜிடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப அமைதியாக இருக்குது. அதான் நானும் அமைதியாக பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். நோக்கம் 64 நாயன்மார்கள். இந்த ரெண்டு வரைக்கும் சோமசுந்தரர் சுவாமி உற்சவ மண்டபம். அப்புறம் இது தட்சிணாமூர்த்தி சன்னதி. இது சனி பகவான் சன்னதி. இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார். அப்புறம் இங்கே சனி பகவான் இருக்கார். இங்கே வருஷம் வந்து சனி பூஜை நடக்குமா. அப்புறம் இங்கே செல்வ விநாயகர் இருக்கார். நெக்ஸ்ட் இங்கே கோயில் கட்டும்போது எடுத்த சுவாமி சிலைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இது வந்து இதோட ஹிஸ்டரி என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பேர். இதெல்லாம் இப்போ வச்ச சிலை. இது வந்து இந்திரன், ராமர், அகத்தியர். இது ஒரு குட்டி சிவலிங்கம். அப்புறம் நம்மளோட தமிழ் கடவுள் முருகன் இருக்கார் இங்கே. நெக்ஸ்ட் இங்கே வந்து முத்தாம்பிகை அம்மன் சன்னதி இருக்குது. ஃபுல் அம்மன் இருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா இவர் இருப்பார். அப்புறம் துர்கை அம்மன். இங்கே வந்து பாண்டிய காலத்தில் எழுதின கல்வெட்டு இருக்குது. இங்கே வந்து பிரம்மன் இருக்கார். ப்ளஸ் இதில் வந்து உற்சவருக்கு வந்து அபிஷேகம் செய்யும்போது இது வழியாக தண்ணி வரும். இதை தாண்டக்கூடாது. அப்புறம் இங்கெல்லாம் நீங்கள் கல்வெட்டுலாம் பார்க்கலாம். அப்புறம் இது வந்து இதோட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது எந்த மன்னனால் கட்டப்பட்டதுன்னா, தமிழ் புகழ்பெற்ற பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இது. அதுக்கு ஒரு அடையாளமாக இங்கே வந்து அவங்களோட சின்னத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த சின்னம் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே வச்சுருக்காங்க, கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சின்னம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மீன் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மீன், இங்கே ஒரு மீன் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காட்டுறாருங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மீன் இருக்குது, இங்கே ஒரு மீன் இருக்குது, நடுவில் செங்கோல் இருக்குது. இது வந்து பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. என்ன பாண்டியன்னா, சடையவர்ம பாண்டியனால் கட்டப்பட்டது. ரொம்ப பழமையான கோயில். இப்போ தான் ஜனவரி மாதம் இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. நான் ஏன் இவ்வளோ அமைதியாக பேசுகிறேன்னா, இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக என்னோட சேர்த்து ஒரு 5 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப அமைதியாக. அதுவும் இல்லாமல் நான் இருக்கிற இடத்துல யாருமே கிடையாது. அதனால் இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு உற்சவ நாட்களில் வந்து இங்கே இருக்கிற இந்த வாகனங்களை வந்து சாமி மேலே வந்து தூக்கிட்டு போவாங்க. சாமி மேலே இல்லை, சாமி இவங்க மேலே தூக்குமா. இங்கே இன்னொரு அதிசயம் இருக்குது, காட்டுறவங்களுக்கு. இந்த யாழி சிலையை பாருங்கள். இந்த யாழி சிலையில் இவர் வந்து காட்டுறோம். இவர் வந்து மேலே உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. இதுதான் யாழி. இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, இவரோட பெரிய ஈட்டியை வச்சு குத்துறாரு. கீழே இருக்கிற சிங்கத்து மேலே வாயை பொளந்துக்கிட்டு இங்கே வருது பாருங்கள்.
இந்த ஈட்டி ரொம்ப தத்ரூபமாக அதை செஞ்சுருக்காங்க, ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. அடுத்து இதில் இன்னொரு சிறப்பும் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். ரொம்ப பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த மரம் இங்கே பாருங்கள், இது வந்து பாண்டிய மன்னர்களால் மட்டும்தான், இல்லை தமிழ் மன்னர்களால் செய்ய முடியும். இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து வெளியவே எடுக்க முடியாது, இது கல்லால் ஆன ஒரு குண்டு. ஆனால் இது வந்து எப்படி செஞ்சுருப்பாங்கன்றது இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்ட்ரி. இது யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல ஆர்கியாலஜிஸ்டர்ஸால். இது வந்து ஒரு யாழி, இந்த யாழி வாய்க்குள்ளே இது எப்படி செஞ்சாங்க யாருக்கும் தெரியலையாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்கார். ஆக்சுவலாக இது வந்து நடன மேடை. இது இங்கே வந்து நடராஜரை இங்கே வச்சு இங்கே வந்து சில இது பண்ணுவாங்க. என்னென்னா, இப்போ வந்து ராத்திரி எப்பயுமே வந்து நைட்டு மூடும்போது சாமிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்குறத பண்ணுவாங்க. வாங்க நான் மூலவரை காமிக்கிறேன். ஓகே கைஸ், உங்களை நான் வந்து பிறகு சந்திக்கிறேன். இன்றைக்கான வீடியோ இதுதான். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.